கொஞ்சம் சைலண்டா இருக்கு சொல்லுங்கப்பா. அவங்க அவங்க இருப்பாங்கப்பா, நம்ம ஆளுங்க. அது சாத்திப்பா. புதுச்சேரியில நிலவும் அசாதாரண சூழ்நிலைகளை பொதுவெளியில இங்க இருக்கும் பொதுநல அமைப்புகள், அதன் தலைவர்களும் அதன் பொறுப்பாளர்களும் நிறைய அரசுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் எடுத்துரைத்தும் பல நேரங்களில் அவர்கள் மெத்தனமாக இருப்பதால் பல பேருடைய சொத்துக்கள் பறிபோவதுடன் அவருக்கான நியாயம் கிடைக்காத நிலை புதுச்சேரியில் அடிக்கடி ஏற்படுகிறது. அதற்கு முத்தாய்ப்பு வைத்தால் போல் அரசாங்க சொத்துக்களையும் கோயில் சொத்துக்களையும் அபகரிக்கும் செயல்கள் நடைபெற்று வருகிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்கான ஒரு நிகழ்வை உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உதாரணத்துக்கு ஈஸ்வரன் கோயில் சொத்து காமாட்சி அம்மன் கோயில் தெருவில் ஒரு சொத்து இருந்தது. அந்த சொத்துல கோயில் சொத்துல வாடகை இருக்கிறவங்க வாடகை கொடுப்பாங்க, அந்த கோயிலுக்கு அந்த சொத்துடைய வருவாய் போய் சேரும். இப்படி இருக்கக்குள்ள ஒரு ஏற்கனவே ட்ரஸ்டியா இருந்த ஒரு குடும்பத்தினர் ஒருத்தர வாடகை விடுறாங்க கோயில் சொத்துன்ற இதுல. அப்போ அந்த கோயில் சொத்துல வாடகை இருக்கிறவர் வாடகையை வந்து இவங்க தனிப்பட்ட ஆளுகிட்ட போகுதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாரு, இது கோயில் சொத்தாச்சே, கோயிலுக்கு தானே நான் வாடகை கட்டணும், நீங்க வந்து வாங்கி போறீங்களா, இது உங்ககிட்ட நான் கொடுக்க மாட்டேன், நான் கோயில் ரெசிப்ட் கொடுக்க சொல்லுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு இது வரக்குள்ள அவர் என்ன சொல்றாரு, இது எங்க சொத்துன்றாரு. திடீர்னு சொன்ன உடனே இவர் என்ன சரி, நீங்க கோயில் சொத்துன்றதுக்கு என்கிட்ட ஆவணம்லாம் இருக்குது, நீங்க உங்களுக்கு கொடுக்க முடியாது, கோயிலுக்கு தான் நான் கொடுக்கணுன்ற இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு தகராறு வரக்குள்ள அந்த அந்த கோயிலுக்கு ஏற்கனவே ட்ரஸ்டியா இருந்த ஒரு குடும்பம் அவங்க என்ன செய்யலாம், கோர்ட்டுக்கு போய் இவரை காலி பண்ண சொல்றாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் கோயில் நிர்வாகம் ட்ரஸ்டியா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து கோயில் ஆவணத்துல என்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைய தெரியப்படுத்திட்டு அபகரிப்பாளருக்கு துணை போறாங்க அதிகாரிகளும் அந்த கோயில் இருக்கிற ட்ரஸ்டியும். இப்படி ஒரு கட்டத்தில் இருக்க சட்ட போராட்டம் நடக்குது. சட்ட போராட்டம் நடத்தக்குள்ள அதுக்குடைய எல்லாருடைய ஆவணத்திலையும் கோயிலுக்கான எல்லா ஆவணமும் சரியா இருக்குது. கோயிலுக்கான பட்டா இருக்குது, கோயிலுக்கான பட்டா இருக்குது, செட்டில்மெண்ட் அரசு நாடுதல், கோயில் சொத்துன்றதுக்கு அரசு நாடுதல் இருக்குது, கெசட் மோட்டிவேஷன். அப்புறம் அந்த கோயிலுக்கு சொத்துன்றதுக்கு லீகல் ஒப்பீனியன், அரசாங்க வக்கீலுடைய லீகல் ஒப்பீனியன் இருக்குது. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் கோயில் நிர்வாகத்துல தெரியப்படுத்தின பிறகு அந்த ஹெச்ஆர்ஐ பழைய ஹெச்ஆர்ஐ அருணாசலன்றவர் இது வந்து கோயில் சொத்து தான், இதை வந்து கோயில் நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுத்து கோயிலுக்கு அப்பயே மீட்டுன்னு சொல்லிட்டு மீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2011 ஒரு ஆர்டர் போடுறாரு. 2011 அப்போ அப்பயும் அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க மெத்தனமா இருக்கிறாங்க. அப்பெல்லாம் இன்னும் அரசியல்வாதிங்க கோயிலில் கமிட்டி போறதுதானே, அதனால அரசியல்வாதிங்க துணையோட இது அதிகாரிகளுடைய உத்தரவை காத்துல பறக்க விடுறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க, அந்த அபகரிப்பாளர் செட்டில்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு பட்டாவை எங்க பேர்ல மாத்தி கொடுங்கன்னு கேட்குறாங்க. பட்டாவை மாத்தி கொடுங்கன்னு சொல்லக்குள்ள செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் எல்லா ஆவணத்தையும் சரி பார்த்துட்டு இது முழுக்க முழுக்க அபகரிக்கும் செயலா இருக்குது, இதை வந்து பட்டா மாற்றத்துக்கு இவங்க முயற்சிக்கிறது தவறு, இதை வந்து அரசுக்கு தெரியப்படுத்தி அவர் ஒரு கடிதம் கொடுக்குறாரு. அரசுக்கும் ஹெச்ஆர்ஐ கமிஷனுக்கும் கடிதம் கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு எல்லாருக்கும் அனுப்புறாரு. அனுப்பிச்சு அதுல என்ன சொல்றாரு, whether it is a clear attempt by the applicant to grab the temple property by false statement of right and needs to be அப்படின்னு கொடுக்குறாரு. அப்பயே வந்து என்ன சொல்றாங்க, 2017 கொடுக்குறாரு.
அதுக்கு பிற்பாடும் இந்த கோயில் நிர்வாகம் நான் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா முழுக்க முழுக்க அதுல அரசியல் இருக்குது. அப்படியே இருக்கக்குள்ள திரும்பவும் வந்து சச்சிதானந்தன் சொல்லிட்டு இன்னொரு கமிஷனர், ஹெச்ஆர்ஐ கமிஷனர், அவரும் வந்து கோயில் இந்த சொத்தை நீங்க எடுத்து நடவடிக்கை எடுங்க, அவங்க கோர்ட்ல இவங்களுக்குள்ள வழக்கு போறது தவறா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு குறிப்பானை அனுப்புறாரு. அதையும் காத்துல பறக்க விடுறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல இது வந்து இந்த கோயில் சொத்தெல்லாம் நிறைய இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தகவல் வருது. அப்போ நான் வந்து என்ன செய்யறேன், அதில் தலையிடுறேன். தலையிட்ட பிறகு என்னுடைய லெட்டர் பேடில் சிபிசிஐடிக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன். சிபிசிஐடியில் லெட்டர் கொடுத்த பிறகு இதை வந்து என்ன செய்யறாங்க, கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. கூப்பிட்டு விசாரிக்கக்குள்ள நான் ஒரு புகார் கொடுக்குறேன். நான் கொடுத்த உடனே அந்த புகார்களை விசாரணை நடத்தி சீக்கிரம் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல அவங்களுக்கு வழக்கில் இருக்குது, டெனண்ட்டுக்கும் அந்த பார்ட்டிக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அரசியல் தலையிடால அவங்க என்ன செய்யறாங்க, இதை ஒரு நீத்து போக செஞ்சுட்டாங்க சிபிசிஐடி. அப்புறம் தான் நான் என்ன செய்யறேன், மறுபடியும் இது சம்பந்தமாக தலைமை செயலருக்கு லெட்டர் கொடுக்குறேன். தலைமை செயலர் லெட்டர் கொடுத்த பிறகு தலைமை செயலர் இந்த புகாரை விசாரிக்க சொல்லி மற்ற அந்த சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்புறாரு. நான் அந்த சம்மந்தப்பட்ட செக்ரட்டரிக்கும் லெட்டர் கொடுக்குறேன். லெட்டர் கொடுத்த பிறகு தான் இதோடைய தாக்கம் வெளி உலகத்துக்கு வருது. வெளி உலகத்துக்கு வந்த பிறகு இது சம்பந்தமா விசாரிக்கிறாங்க. ஆவணெல்லாம் சரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு செக்ரட்டரி முடிவு பண்றாரு. அந்த செக்ரட்டரி அவர்கள் திருமிகு நெடுஞ்செழியன் அவர்கள் இதை வந்து நல்ல மாதிரி விசாரணை பண்ணதுனால இதை கவர்னருக்கும் நான் பிடிஷன் அனுப்பதை வச்சு இவங்க ஹெச்ஆர்ஐ கமிஷனர் அவர் வந்த பிறகுதான் இதோடைய உண்மை நன்மை வெளிப்பட்டது. வெளிப்பட்ட பிறகு என்ன செய்யறாரு, இது சம்பந்தமா திரும்பவும் வந்து லெட்டர் மேல லெட்டர் நான் கொடுக்குறேன் எல்லாருக்கும். மறுபடியும் செக்ரட்டரி மறுபடியும் கொடுக்குறேன். அவங்க ஒரு பதில் கொடுத்தாங்க. அந்த பதில் வந்து ஹெச்ஆர்ஐல கமிஷனர் என்னன்னா, இந்த அபகரிப்புக்கு துணை போற விதமா உப்புகிற கமிஷன் அவர் வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்காத விட்டனால அவர் விசாரணை நடத்தி மறுபடியும் பதில் கொடுத்த பிறகு அவர் பதில் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு லெட்டர் கொடுத்த பிறகு இதை துரிதமா விசாரணை நடத்தினாங்க. துரிதமா விசாரணை படுத்தின பிறகுதான் இதோடைய உண்மை நிலையை சொல்லி இது வந்து ஃபேக்கா ஒரு கேஸை போட்டு இந்த சொத்தை அபகரிக்கணும் கூட செஞ்சுக்கிறாங்க, இது ஆவணம்லாம் சரியா இருக்குது, இதுல சம்மந்தப்பட்டவங்க யாரெல்லாம் இதுக்கெல்லாம் துணை போறாங்க அவங்க மேல அரசு நடவடிக்கை எடுத்து இந்த கோயில் சொத்தை மீட்டு இது பண்ணு சொல்லிட்டு ஃபைல் போட்டுக்கிறாங்க. இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, இதுலயும் சில தலையீடுலாம் வந்த பிறகு இதை வந்து சிஎம் ஒப்புதலோடனாக்கா அவர் வந்து இதை கோயில் சொத்து உறுதியாயிடுச்சு, இதை வந்து நீங்க கோயில் சொத்தை மீட்டு அதுல வர வாடகையா கோயிலுக்கு யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்த பிறகுதான் இது உண்மை நல்ல கடைசியா முடிஞ்சுக்குது. ஆனா இப்ப என்ன நடக்க போகுதுன்னாக்கா, இந்த அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு அவர் வந்து கோர்ட் ஆர்டர் ஒன்று வச்சுக்கிறார். அது வந்து அவருக்கு அந்த கோர்ட் ஆர்டர் எப்படி வாங்கினாருன்றது இது தவறான தகவலை கொடுத்து கோர்ட்டை ஏமாற்றி வாங்கிக்கிறாங்க. ஆனா அரசாங்கம் அந்த கோர்ட்டுக்கு நம்ம போயலை. இப்போ கோயில் சொத்துன்றது முடிவாகி தலைமை செயலர், சீஃப் செக்ரட்டரி, சிஎம் ஒப்புதலோட அந்த கோயில் சொத்து கிட்டத்தட்ட பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இதை வந்து வாடகை யாரு கூட போறாங்கன்னு எனக்கு தெரிய வருதுனாக்கா, யாரு அபகரிப்பாளராக செயல்படுறாங்களோ அவங்க கிட்ட ஒப்படைச்சு அவங்க கிட்ட இருந்து வாடகை வாங்குற மாதிரி சொற்ப வாடகைக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றதா தெரிய வருது. அதனால இது முழு முயற்சி எடுத்த நாங்கெல்லாம் வந்து இதை வேடிக்கை பார்க்க முடியாது. இதுக்கு வந்து காரணமா இருக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்துக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த கமிஷனர் இப்போ இருக்கிறவர் 5 நாளில் அந்த சொத்தை மீட்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்ட பிறகு லீவ் போட்டு போயிட்டார். இல்லை ஏற்கனவே இந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கு காரணமாக இந்த ராஜசேகர் என்றவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் வந்து இன்னைக்கு தப்பிக்கிறார். இந்த மாதிரி நிறையா சொத்து இந்த கோயிலுக்கு இருக்கிறத இவங்க மீட்கணுன்றது என்னுடைய இது. அதே நேரத்தில் இதேமாரி ஈசிஆர் ரோட்டில் நம்ம ஈசிஆர் ரோடு மேம்பாலம் இருக்குதுங்களா, அந்த மேம்பாலத்துக்கு உள்ள அருமாத்புரம் ரோடுக்கு பைபாஸ் ஒன்று போடுறாங்க. அங்கேயும் வந்து இந்த மூலாப்பேட்டிலேருந்து நம்ம மூலக்குளம் இது வரைக்கும் போகுது இல்லையா அந்த ரோடு, அதுக்கு இடையில கோயில் இடத்துல 2 பக்கமும் ரோடு போக மீதி இடம் இருக்குது. அந்த இடத்தையும் வந்து சில பேருக்கு தாரவா இருக்கிறதுக்கு சொற்ப வாடகைக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி நடக்குது. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சொத்தெல்லாம் சிலர் அரசியல் அப்படின்ற ஒரு போர்வையில் இதெல்லாம் வந்து கோயில் சொத்துக்களை கவனம் பண்ணாம மற்றவங்களுக்கு துணை போயிடணும். அதாவது அந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமிக்கிறவங்களுக்கு துணை போகணும். ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்தவங்க அரசு சொத்தையும் கோயில் சொத்துலையும் தலையிடக்கூடாது. அவங்க தலையிடுறாங்கன்னா அந்த கோயிலுக்கோ அரசுக்கோ நல்லது ஏற்படுத்தணும். அப்படிதான் நான் வந்து இதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் அவங்க வந்து கண்டுக்கலைனாங்க அவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும் அப்படின்றத இதன் மூலியமா தெரிவித்துக் கொள்கிறேன். சார்
எதுங்க இந்த இடமா? இந்த இடம் வந்து எக்ஸ்டென்ஷன், அதாவது யாருக்குரிய மெயின், அதாவது உங்களுக்கு தெரியும் ஒயிட் டவுன்ல இருக்கிற இடம், கமர்ஷியல் இடம். அது வந்து ஒரு யாருக்குரிய ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்மளதா தெரியல எனக்கு. அந்த அந்த இடத்து அட்ரஸ் தான் தெரியும். நம்ம உள்ளெல்லாம் போய் பார்த்து எல்லாம் பண்ணது கிடையாது. யாரோ இருக்கிறாங்க இல்லை. அதில் இதை மாதிரி இருக்குது. இன்னொரு தகவல், நான் அசம்பிளியில் கூட இதை பற்றி பேசிக்கிறேன். இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க தெரியுங்களா? ஈஸ்வரன் கோயிலுக்கு, இந்த 2 கோயில் இருக்கும், வரராஜ பெருமாள், ஈஸ்வரன் கோயில். அந்த கும்பாபிஷேக செலவு பற்றி நான் ஒரு கணக்கு கேட்டுக்கிறேன். அசம்பிளிலே இதை பற்றி நான் பேசிக்கிறேன். அதாவது யார்கிட்ட இன்னைக்கு ஒரு 1 லட்சம் கொடுத்தா கூட செக்கில் கொடுக்கணும் கோயில் நிர்வாகம்ன்றது இருக்குது. இந்த கும்பாபிஷேகம் அதே அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் முன்னாடி மணக்குளார் கோயில் கும்பாபிஷேகம் நடத்தினாங்க. அங்கே செலவும் ஒரு கணக்கில் இருக்குது. ஆனால் இங்கே செலவு பண்ணிக்கிறாங்க பாருங்க. எப்படி செலவு பண்ணிக்கிறாங்கன்னாக்கா, புரோகிதர் எக்கியம் ஊற்றுவாங்க சாமிகள், இந்த புரோகிதர்கள், அவங்களுக்கு ஏறக்குறைய 30 லட்சம் ரூபா கையில் கொடுத்துக்கிறான்னு சொல்லி கணக்கு எழுதிக்கிறாங்க. 30 லட்சம். அப்ப அதே மாதிரி இந்த தோரணம் அந்த மாதிரிலாம் கட்டுவாங்க தெரியுங்களா? ஒரு எலக்ட்ரிக் நிறுவனத்துக்கு ஏறக்குறைய 80 லட்சம் 90 லட்சமா கணக்கு எழுதிக்கிறாங்க கையாலே. செக்குவோ எந்த ஒரு இதுல மிகப்பெரிய ஊழல் நடந்துக்குது. இதை பத்தி நான் விசாரிக்கிறதுக்கு கடிதம் கொடுத்து இப்போ விசாரணையில் இருக்குது. இந்த மாதிரி சொத்துக்களை அபகரிக்கட்டும், கோயிலுடைய நிர்வாகத்துல அரசியல் தலையீடு வரட்டும் கண்டிக்கத்தக்கது. ஏன்னா நான் இதை சூசமா சொல்றேன். அதை நீங்க, ஏன்னா அந்த நடத்ததை நான் சொல்ல வரேன். அரசியல் தலையீடு இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் தப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட இப்போ ஒரு கோயில் சொத்துல பிரச்சனை வந்தது. அது அப்பாவி அதிகாரிங்க அரசியல்வாதிங்க சொல்றதை வச்சு செஞ்சுட்டு அரசியல்வாதிங்க யாரும் ஜெயிலுக்கு போகல. இது ஒரு 3 கோடி 2 கோடி போகும். அது எல்லாம் நான் பேப்பர் கையில கொடுக்குறேன். அது முன்னாள் ட்ரஸ்டி குடும்பம், அவங்களுக்கு துணை போகும் விதமா அங்க இருக்கிற ஒரு முக்கிய பிரமுகர் அவங்களுக்கு துணையா இருக்கிறதுனாலதான் இந்த தவறுலாம் நடந்துக்குது. அதை நான் பொதுவெளியில சொல்றதுக்கு இப்போ எனக்கு கஷ்டமா இருக்குது. அதனால அவங்க இதுல ஒதுங்கணும்ன்றத நான் சொல்ல வரேன். அதுல யார் வேணாலும் நீங்க நினைச்சுக்கலாம். நாங்க அமைச்சர் தாங்க ரகசிய காப்பு பிரமாணம் செய்ய முடியும். சரி விடுங்க, அது வேணாம். நானும் எல்லாரும் தான் செய்யலாம். எம்எல்ஏவும் ரகசிய காப்பு பிரமாணமும் நாங்களும், ஏதாவது அரசு ரகசியத்தை வெளியில சொல்ல மாட்டோம், அரசுடைய சொத்தையோ இல்ல அரசுக்கு எதிராக செயல்பட மாட்டோம் அப்படின்னு எல்லாம் நாங்க பதவி பிரமாணம் எடுக்கிறோம். அதுல காரணம்ன்றத நான் இதையும் அதனால தான் சொல்ல இருக்கிறவங்க கிட்ட. சரி, வேற விஷயத்துக்கு அதாவது இந்த ட்ரஸ்டி இருக்காங்கல்ல, கோயில் ட்ரஸ்டி எங்க சொத்து தான் சொல்லணும். அந்த கோயில் ட்ரஸ்டிக்கும் வாடகை இருக்கிறவருக்கும் ஒரு வழக்கை போட்டு அரசாங்கம் இது எங்க கோயில் சொத்துன்னு சொல்லாம கண்டுக்காம விட்டுறாங்க. அதனால இது 2 பார்ட்டிக்கு இடையான சொத்து மாதிரி ஆகி அவங்க தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. நாம அதை தான் சொல்றோம். அரசாங்கம் அந்த இடத்த மீட்டது முக்கியம்தான், மீட்டுட்டாங்க. மீட்டு அதே ஆளுகிட்ட கொடுக்கறது என்பது தவறு. அது அவங்க முறைப்படி செய்யணும், அவங்கள்ட்ட கொடுக்க கூடாது. இது பற்றி விசாரிச்சு அவங்க பேர் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம கேட்கறோம். அதான் முக்கியமான பாயிண்ட். அது நம்ம பண்ண முடியாது, கவர்மெண்ட் தான் பண்ணணும். என்னன்னா இந்த இடம் கோயில் சுத்தம் உறுதியாகி போச்சு. போயிட்டு கோயில் நிர்வாகம் சீல் வைக்கணும். அவங்க ஒன்னா கோர்ட்டுக்கு போகணும். இது நீதி தவறான தகவலை கொடுத்துக்கிறாங்க, அதுவே குற்றம். நீதிமன்றத்துக்கு ஆவணங்களை கொடுக்காம அதை ரிவ்யூ பண்ணணும். அரசாங்கம் தான் பண்ணணும். இப்ப என்னன்னாங்க, உடனே போய் அந்த இடத்த கையகப்படுத்தணும் அரசாங்கம். அதை அரசாங்கம் கையகப்படுத்துறதுக்கு துரிதப்படுத்துறதுக்கு அந்த HRA கமிஷனர் இப்ப இருக்கணும். அவரு இந்த ஆர்டர் ஆன உடனே அவர் லீவ் போட்டு போறாரு. ஏன் லீவ் போட்டு போறாரு? காரணம் என்ன? அதுதான் நான் கேட்க வரேன். இல்ல நான் என்ன, கோயில் நிலம் மட்டும் கிடையாது, அரசாங்க நிலமே அபகரிக்கப்படுது. இன்னைக்கு அண்ணா சாலையில பாத்தீங்கன்னாக்கா நீடம் தியேட்டர்ல இருந்து போலீஸ் அந்த சந்தி வரைக்கும் இருக்கிற இடம் யாருது? அரசாங்க இடம். அதை இன்னைக்கு நிலைமை அதையும் நான் அடுத்த பேட்டியில உங்களுக்கு விழாவாரியா அது ஆதாரத்தோட கொடுக்குறேன். அதோடைய நிலைமை என்னன்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதுதான் நாங்க அதாவது நான் இந்த விஷயத்துல சிஎம்க்கு நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா அதையாவது மீட்கிறதுக்கு அவர் ஆர்டர் போட்டு தலைமை செயலருடைய ஒப்புதலோடையும் நம்ம சிஎம் உடைய ஒப்புதலும் செக்ரட்டரி அவர்கள்
இந்த ஆர்டரை போட்டுக்கிறார். அதாவது HRA செக்ரட்டரி திரு நெடுஞ்செழியன் சார் அவர்கள் இந்த ஆர்டரை கொடுத்தா அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும், கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும். இல்லைங்க, அது வந்து பண்ணலாம். பண்ணலாமே. நம்ம எல்லாமே சொத்து தெரியும். அது வழக்கு அவங்களை கட்டுப்படுத்தாது. கட்டுப்படுத்த இப்ப பார்ட்டி கிடையாது. பார்ட்டியே கிடையாது. அவங்க பார்ட்டி இல்லாத அரசாங்க சொத்தை அரசாங்கம் மீட்கலாம். நீ யாரோ உங்களுக்குள்ள சுத்தி வந்துட்டு கேசப்படுத்த வந்தா எங்களை கட்டுப்படுத்தாது இல்ல, நம்மளை கட்டுப்படுத்தாது இல்ல. அது அதனால சிவில் வழக்குல பொசஷன் முக்கியங்க. பொசஷனை அரசாங்கம் எடுக்கணுன்றதான் நம்ம சொல்றோம். கோர்ட் ஆர்டர் அவங்க போட்டுங்க, நம்ம கவர்மெண்ட் இடம் தானே அது. கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு, எல்லா power சம்பந்தமே இல்லாத 2 பேர் வழக்கு போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிறாங்க. அது யாரு பார்ட்டியா அவங்கள விட்டுட்டாங்க. ஆமா, இப்ப இந்த வீட்டுக்கு நான் இருக்கிறேன், என்னை விட்டுட்டாங்க. என்னை விட்டுட்டு யாரோ 2 பேர் சம்பந்தம் இல்லாம ஆர்டர் வாங்கினு என் வீட்டுக்குள்ள வர முடியுமா? அதுதான் நான் சொல்ல வரேன். கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குங்க. கவர்மெண்ட் முதல்ல இடத்த கையகப்படுத்துங்க. இந்த ஆக்கிரமிப்பில் ஈடுபட்ட அதிகாரிகள், அந்த டெனன்ட், உங்க பேர்லாம் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்றோம். காமாட்சி அம்மன் கோயில் விவகாரத்துல தானே பண்ணாங்க. இப்ப இதுல பண்ணணும். முதலமைச்சர் வெறுமை இடத்த மீட்டுட்டோம்னு சொன்னா, இப்ப பேப்பர்ல சொன்னா போதாது. சிவில் சட்டப்படி பாத்தீங்கன்னா ஒரு இடம் பேப்பர்ல உத்தரவு இருந்தா போதாது. அரசாங்கம் கைக்கு வரணும், இல்ல பார்ட்டிங்க கைக்கு வரணும். அப்ப அரசாங்கம் முதல்ல கையப்படுத்தி அங்க இருக்கிறவங்களை கேட் பண்ணிட்டு கிரிமினல் ஆக்ஷன் பண்ணணுன்றதான் நம்ம சொல்றோம். கமிட்டி போட்டு விசாரிக்க வேண்டியது எல்லாம் தெளிவா கொடுத்துட்டாங்க. முதலமைச்சர் வந்து உடனே கிரிமினல் நடவடிக்கை அதிகாரிகள் மீது, டெனன்ட் மீது, இந்த டெனன்ட் தான் வந்து இதை சொல்றாரு கோயில் சொத்துன்னு. அவர் தான் வந்து கோயில் சொத்துன்னு வாதாடுறதுக்கு எவ்வளவு பேப்பர்ஸும் ட்ரஸ்டி மீது, அந்த ட்ரஸ்டிக்கு தான் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். சார். இந்த வாடகை அதான் நான் சொல்றேன் ஆரம்பத்தில், வாடகை இருக்கிறவரு அவரு அந்த கோயில் நிர்வாகத்துல இருந்தவங்க தான் வாடகை கொடுக்குறாங்க. அவர் வந்து கோயில் நிர்வாகத்துக்கு நான் வாடகை கட்டுறேன்னு சொல்லக்குள்ளதான் அவங்க வந்து கோயில் நிர்வாகத்துக்கு கட்டுறத என்கிட்ட வாடகை கொடுங்க, தனிப்பட்ட ஆளு கேட்கறதுனால தான் அவர் என்ன சொல்றாரு, நான் உங்ககிட்ட கொடுக்க முடியாது, இது வந்து கோயிலுக்கு நான் வாடகை கட்டுறேன். வருஷமா இருக்காரு அவர் ஒரு 25 வருஷமா இருக்கிறாரு நினைக்கிறேன் வாடகைதாரர். வாடகைதாரரை பத்தி நம்மளுக்கு ஒண்ணு கிடையாது. வாடகைதாரர் அவர் காலி பண்ணிட்டு போறாரு, கோயில் யாருக்கு முடிவு பண்றாரோ அவங்க கொடுக்க போறாங்க. இன்னைக்கு வந்து கேஸ் எப்படின்னாக்கா, இன்னைக்கு அந்த சொத்தை வந்து கவர்மெண்ட் கையகப்படுத்தி இன்னைக்கே செய்யணும். செய்யலைனாக்கா அது வந்து நீத்து போக வச்சு அபகரிப்பாளர் கைக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவுதுன்றதை தான் நான் சுட்டி காட்ட விரும்புறேன். ஆனந்தாரர் வந்து நான் கோயிலுக்கு தான் காசு கொடுப்பேன், தனிப்பட்ட ஆளு கொடுக்க மாட்டேன்ற. ஆமா, அதான் பிரச்சனை சொல்லியிருக்காரு. வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு வழக்கு கிரிமினல் வழக்கு, அதாவது இது சம்மந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். கிரிமினல் நடவடிக்கை. ஆமா ஆமா, எந்த அவங்க அப்ப சட்டத்தை படி என்ன தவறு நடந்ததுன்னு தெரியுது, ஒரிஜினல் ஆயிடுச்சு. அப்ப இதை வந்து நம்ம சொல்றோம், அதை வந்து பாலிசா வந்து அதை மீட்டா மட்டும் போதாது. இதுக்கு யாரெல்லாம் துணை போனாங்க இவ்வளவு காலம், அந்த சொத்துடைய வருவாய் கோயிலுக்கு வரல. அப்ப இம்மா நாள் அந்த சொத்துடைய வருவாய் ஏன் வீணா போச்சுன்றது காரணமா இருந்தவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம். நடவடிக்கை எடுக்கணும்னா அப்புறம் எல்லாம் போராட்டம் நடத்துவோம். ஆமா, இத மேல மீண்டும் இதே மெத்தன போக கடைபிடிச்சாங்கன்னாக்கா நாங்க பொதுநல அமைப்புகளும் தலைவர்களும் சேர்ந்து இது சம்பந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது. இதுக்கு மேல வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை அந்த சொத்தை வந்து கோயில் சொத்துன்னு சொல்றதுக்கு. அதனால கோர்ட்ல என்ன இருந்தாலும் அந்த கோர்ட்டுக்கு ஒரு கீழே வச்சுட்டு கோர்ட்டுக்கு இன்டிமேஷன் பண்ணாலே அந்த கேஸ் நீத்து போயிடும். இதைத்தான் வந்து அரசாங்கம் செய்யணுன்றது இது மூலமா தெரிவித்துக் உண்மை. அதுதான் அது சொல்ல இந்த இது அதை பத்தி நான் விரிவா உங்ககிட்ட சொல்றேன். அதோடைய மனு அந்த நான் எடுத்த அழுத்தத்தின் காரணமா இப்போ வந்து பல வேலைகளை வந்து புது சிஎஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு இதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இது அதாவது இன்னைக்கு ஒரு அரசாங்க அதிகாரியை மாத்துறாங்கன்னா ஒரு எம்எல்ஏ கூட தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்குள்ளேயே சுற்றறிக்கை அனுப்பிச்சுக்கிறாங்களே தவிர இன்னைக்கு 30 சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்தா இந்த அரசாவே நடத்துறோம். ஆனா கவர்னருக்கு தெரியப்படுத்துறாங்க, சீஃப் செக்ரட்டரி தெரியப்படுத்துறாங்க, முதலமைச்சர் தெரியப்படுத்துறாங்க, ஒரு அதிகாரி மாறத்தை இது பண்றாங்க. இத மாதிரி இந்த மேம்பாலம் கட்ட ஆரம்பிச்சு இது வரைக்கும் 20 அதிகாரி மாத்திட்டாங்க. அப்ப எந்த அதிகாரிக்கும் அதோட புரிதலே இல்லை. இப்ப இந்த 3 வருஷத்துல நான் மறுபடியும் வந்து இதுக்கு உண்டான அழுத்தத்தை கொடுக்கல. 4 சி மாத்தாங்க, 5 இ மாத்தாங்க, வேலை செய்யறதுக்கு ஜே இல்ல ஏ இல்ல, ஆப்ரேஷன் போய்கிட்டு சொல்றாங்க. இந்த பாலத்துடைய செய்தியா ஆப்ரேஷன்ல வந்து தலைமை செயலர் வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒரு தீர்வு வரக்குள்ள தலைமை செயலர் ஒத்துக்காத கையெழுத்து போட மாட்டேன்னு போயிட்டாரு. அப்புறம் திரும்ப வந்து இது சம்பந்தமா நான் ஒரு
ஆய்வுக் கூட்டம் நடத்தி சிஎம் அமைச்சர்லாம் வச்சு பேசக்குள்ள சீக்கிரம் நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம், இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுங்கன்னாங்க. அந்த ஒரு வருஷம் கடந்து போச்சு. இப்போ எலெக்ஷனை காட்டின்னு இப்போ 2 மாசமா எந்த வேலையும் செய்யல. இப்போ கடைசியா நம்ம வந்து இப்போ புது சிஇ வந்துக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு போன வாரம் கூட நம்ம ஒரு மீட்டிங் வச்சு பேசக்குள்ள இந்த குப்பனாறு இல்ல கழிவு வரத்தை தடுக்கணும். ஏன்னா இந்த 2 நகராட்சி பகுதியில் இருந்த கழிவு தான் இந்த பக்கம் வருது. அதாவது புதுச்சேரி நகராட்சி மெயினா பார்த்தா உழவர் நகராட்சி கழிவு தான் இங்க வந்து கொண்டு இதுல இருந்து புதுச்சேரி நகராட்சி வழியா போய் கடலுக்கு போய் சேருது. இந்த கழிவே இந்த பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்ற இந்த பகுதியெல்லாம் கழிவு நீரே வரக்கூடாது. இதை அரசாங்கம் எங்கெல்லாம் கழிவு நீர் வருதோ அதெல்லாம் தடை பண்ணணும். அந்தந்த நகராட்சியும் சரி, அந்தந்த துறை அதிகாரிகளும். அதை விட்டுட்டு என் தொகுதி மக்கள் இன்னைக்கு இந்த நாத்தத்தையும் இதுலையும் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிறாங்க. அதனால சரும நோய், புற்றுநோய், கணைய பிரச்சனை, இதெல்லாம் கிட்னி பிரச்சனை, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்குது. இதெல்லாம் நான் பல முறை சுட்டி காட்டி மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லிக்கிறேன். இது வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இதுக்கான தீர்வை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பைப் போட்டு சுத்தமா இந்த கழிவு நீரை இதுல வராத நேரா பம்ப் பண்ணி கடலுக்கு அனுப்புறதா இந்த ஜீவா காலனிலேருந்து அந்த நரிமோடுன்னு சொல்ற பழைய நரிமோட்ல இருந்து அந்த வர தண்ணியெல்லாம் அங்கேயே ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து பைப் லைன் மூலயமா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பச்சாத்து முறை நடந்துருக்குது. இது விரைவில் இவங்க செய்யலைனாக்கா அதுக்கு நாங்கள் உங்களை வச்சு ஒரு பேட்டி கொடுத்து போராட்டத்தை தொடங்கலாம்னு இருக்கிறேன். கண்டிப்பா இது மட்டும் கிடையாது. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு மேம்பாட்டு பணி, குபேர் பஜார் மேம்பாட்டு பணி, மார்க்கெட்டை தான் இது இவங்க செய்ய மாட்டாங்களோன்ற எண்ணத்துல மக்களே வந்து அங்க தடையா எழுந்துட்டாங்க. சரி, ஆனா இதெல்லாம் செய்ய வேண்டிய இந்த அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கம் அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து மெத்தனை போக்கா இருக்கிறதுனால இந்த ஊர்ல மேம்பாட்டு பணி, ஏன்னா நீங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டம் பத்தி நீங்க அது மூலியமா தான் நடக்குது. இந்த இந்தியாவிலேயே இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணி தோல்வி அடைஞ்ச பணியா அறிவிக்கப்பட்டதுன்றது தெரிய வருது. இன்னைக்கு இருக்கிறதுலே ஒரு இருக்கிற கம்மி அதான் கேட்கறப்ப நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. அதனால இந்த ஆவணத்தெல்லாம் நான் உங்களுக்கு சமைப்பேன். ஏன்னா எனக்கே இருக்குது அந்த ஆவணம். நீங்க ஒவ்வொரு பேப்பர்லயும் டெய்லி ஒரு ஆர்டிகல் வருது. நானும் அதை பார்த்துருந்தாங்கிறேன். அதை கட் பண்ணி வச்சு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நான் ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்கிறேன். ஆனா இது அரசாங்கம் இன்னைக்கு அதை கையில் எடுத்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா நகரப்பகுதியில் முக்கியமான தொகுதியா இது அந்த தொகுதி இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பணிகள்லாம் நிற்கிறது கண்டனத்துக்குரியது.